தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசுற பெண்களை விபச்சாரி அப்படின்னு சொன்னதும் இல்லாம நான் அவங்களை அப்படிதான் சொல்லுவேன், இதுக்கு மன்னிப்பும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி திமிரு பேச்சு பேசினது யாரு? இதுக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பண்ண தரமான சம்பவம் என்ன? பொண்ணுங்களை பெத்தவங்க தாங்க பாத்துக்க முடியும், எந்நேரமும் காவல்துறை அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்க முடியாது. புதருக்குள்ள அந்த பொண்ணை யாரு போக சொன்னா அங்க போயிட்டு காவல்துறை என்ன லைட்டா பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலியல் வன்கொடுமையில பாதிக்கப்பட்ட பெண்ணை அசிங்கப்படுத்தின வாடகை வாயான எஸ்வி சேகர் அவர்கள் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பு இருக்கான். யார் சொல்றது? சேகர் பாபு அவர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நைட்டு 12 மணிக்கு கூட பெண்கள் தனியா போகலாம். ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவாராம். இதெல்லாம் சொல்றதுக்கு கூச்சமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசின சேகர் பாபு அவர்கள். ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இப்ப ரீசெண்டா தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க பெண்களை விபச்சாரி அப்படின்னு சொல்லி பொன்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எல்லாரையுமே கனவு காண சொன்னார்ல, அது மட்டும் இல்லாம அவரோட கனவையுமே நிஜமாக்குன அப்துல் கலாம் ஐயா அவர்களோட அறிவியல் ஆலோசகராகவும் இவர் இருந்திருக்காரு. இதை கேட்கறதுக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன்னா அப்துல் கலாம் ஐயா அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பயரா இருந்திருக்காரு. அவருக்கு இவர் ஒரு ஆலோசகரா இருந்தாரு அப்படிங்கிறதே ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பெண்களை விபச்சாரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அவங்களை அப்படிதான் சொல்லுவேன், அப்பதான் அவங்களுக்கு அது வலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மன்னிப்பு கேட்கிற மாதிரி தெரியல. இது சம்பந்தமா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்க வீட்லயும் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே இருக்காங்கல்ல, நீங்க எப்படி இப்படி எல்லாம் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட ட்வீட் போட்டுட்டு அப்படியே விட்டுருவாரு அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, ஏடிஜிபிட்டே போயிட்டு டைரக்டா இதுக்கான மனுவையும் ஒரு புகார் மனுவையுமே கொடுத்து தரமான ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இது சம்பந்தமா பேசின பொன்ராஜ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், ஏன் பொண்டாட்டியா கூட இருப்பேன் இப்படின்னு எல்லாம் சொல்லி சில பேர் சொல்றாங்க. எனக்கு என் புருஷனை விட விஜய தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூட ரீசெண்டா ஒரு பொண்ணு குப்பை அல்றவன் கூட 4 பொண்டாட்டி வச்சிருக்கான், ஏன் தலைவன் வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்கள விபச்சாரின்னு சொல்லாம வேற எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க பேசினது ஒரு விதத்துல தப்பா இருந்தாலும் நீங்க பெண்களை விபச்சாரி அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இப்போ இந்த விஷயத்தை எப்படியுமே உங்க பொண்ணு பார்த்திருப்பாங்க, உங்களை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க, உங்களோட மனைவி என்ன நினைப்பாங்க, உங்க அம்மா உங்களை பெத்ததுக்காக அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க. இது எதையுமே யோசிக்காம சும்மா ஏதாவது பேசணும் அப்படிங்கிறதுக்காக பெண்களை இவ்வளவு கேவலமா பேசுறதுங்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இதுக்காக திமுகவோட ஆட்சியில இருக்கவங்க நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இவரே ஒரு திமுகவோட கைக்கூலி தான். சத்தியமா ஸ்டாலின் அவர்கள் இது சம்பந்தமா எதுவுமே பேச மாட்டாரு. வழக்கம் போல அவர் பண்ண சாதனைகள் எல்லாம் 200 ரூபாயை கொடுத்து ஊப்பி வாய்களை விட்டு பேச விட்டு வேடிக்கை பார்ப்பாரு. அதை தாண்டி அவர் என்ன பண்ண போறாரு? இந்த கேடுகட்ட ஆட்சி இதுக்கப்புறமா வரக்கூடாது, திமுக இந்த முறை மண்ண கவும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பிஜேபியோட முன்னாள் நிர்வாகியான எஸ்வி சேகர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவர்கிட்ட பெண்களை பத்தி பேச சொல்றாங்க. அவரு இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வெங்காயத்தோட விலை ஏறி போச்சு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இப்போ யாராவது கேட்டா என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி விலைவாசி எல்லாம் ஏறி போச்சுன்னா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இதை தடுக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தானே பேசுவாங்க. அப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நாங்க வெங்காயம் எல்லாம் எங்க வீட்டுல யூஸ் பண்றது இல்ல, வெங்காயத்தோட விலை ஏறுனா என்ன இறங்குனா என்ன எங்களுக்கு ஒண்ணும் கவலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தோட வேல்யூவே தெரியாத இவர்கிட்ட பெண்களை பத்தி கேட்டா எப்படி இருக்கும்? அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? இப்ப தூத்துக்குடியில ரீசெண்டா பாலியல் வன்கொடுமை நடந்துச்சுல்ல, அந்த சம்பவத்தை பத்தி கேட்டதுக்கு ஸ்டார்டிங்ல நல்லா தான் பேசினாரு. பொண்ணுங்களை பெத்தவங்க தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறமா அந்த நேரத்துல அந்த பொண்ணை தனியா யாரு போக சொன்னது, காவல்துறை அங்க என்ன லைட்டா வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலியல் வன்கொடுமையில பாதிக்கப்பட்ட பெண்ணை ரொம்பவே கேவலப்படுத்தி இருக்காரு. இவர் இவ்வளவு பேசுறாருல, இவர் மயிலாப்பூரை தாண்டி எங்கேயுமே போக மாட்டாரு, ஏசில ஜாலியா இருப்பாரு. இங்க கிராமத்துல நிறைய இடங்கள்ல ஒரு பப்ளிக் டாய்லெட்டா இருக்கட்டும், இல்ல வீட்டுக்குன்னு ஒரு தனி டாய்லெட்டா இருக்கட்டும், எந்த ஒரு வசதியுமே கிடையாம இங்க கிராமத்துல இருக்க மக்கள்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதிர்த்து எஸ்வி சேகர் அவர்கள் ஸ்டாலின் அவருக்கு எதிராக பேச முடியுமா? பேச மாட்டாரு. வாங்கின காசுக்கு மட்டும்தான் கூவுவாரு. இப்படி பெண்களை தொடர்ந்து அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க. இவங்களெல்லாம் என்ன பண்றது அப்படின்னே தெரியல. சரி, இதுதான் ஒரு பக்கம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, திமுகவுக்கு முரட்டுத்தனமா சொம்படிக்கிற நம்ம சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவரோட வேலை என்ன தெரியுமா? மக்களை பார்த்தா முறைக்கிறது, மேயர் பிரியா அவர்களோட ஜோடியா திரியிறது, உதயநிதி ஸ்டாலின், ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் எல்லாரோட காலிலேயே விழுகிறது. இதுதான் அவரோட வேலையா இருக்கு. போற போக்குல இன்பநிதியோட காலிலே விழுந்துருவாரு. சின்ன பையங்கிற பாடுபாடெல்லாம் பார்க்க மாட்டாரு. அவருக்கு தேவை காசு, காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவாரு. அந்த மாதிரி தான் இருக்காரு. இப்போ நான் மேயர் பிரியா அவர்களோட ஜோடியா திரியிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, அதுக்கு சில உடன்பிறப்புகள்லாம் அவங்க
அவங்க 2 பேரும் வந்து அப்பா மகள் மாதிரி, நீங்க அவங்களோட உறவை கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து அடிக்க வருவாங்க. நான் வந்து அதுக்காக சொல்லல, போற எல்லா இடத்துலயுமே வந்து ஜோடியா அவங்க கூட போறீங்கல்ல, மக்களோட பிரச்சனையை பத்தியும் பேசுங்க, மக்களோட கூடவும் இருங்க. இப்ப திமுகவோட ஆட்சியில ஒரு கொடுமை நடக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்க திமுகல இருக்கீங்க அப்படின்னா அதை கேட்காம இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? மக்களை பார்த்தாலே நீங்க முறைக்கிறீங்களே, எதுக்காக? மக்கள் இல்லனா நீங்க கிடையாது, அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் ஒரு பேச்சு பேசுறீங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா சுத்தமா மக்களை வந்து மதிக்கவே மாட்டீங்க. நீங்க வந்து ரவுடித்தனம் பண்றதுல உங்களை அடிச்சுக்கவே முடியாது, அந்த மாதிரி தான் நீங்க இருக்கீங்க. ஆனாலும் மக்கள் வந்து ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த கேடுகட்ட ஆட்சி ஒழியணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கதறுவாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. புதுசா யாரையும் விட மாட்டாங்க. புதுசா யாராவது வந்தா நீ என்ன பண்ண போற, நீயும் ஒண்ணும் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் ஏதாவது ஒரு தடை போட்டு தடுத்துருவாங்க. அந்த ஒரு நிலைமையில தான் இருக்கு. திமுகவோட சொம்பான இந்த பொன்ராஜ் அவர்களை பத்தியும், பாஜகவோட முன்னாள் நிர்வாகியான SV சேகர் அவர் சொன்னதை பத்தியும், சேகர் பாபு அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல பெண்களுக்கு வந்து திமுகவோட ஆட்சியில தான் பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுலயும் ஸ்டாலின் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அவர்களோட இரும்பு கரம்லாம் துருபிடிச்சு ரொம்ப நாளாச்சு, அது அவருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. இந்த 3 உத்தமர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபைனலா ஒரு விஷயம், என்னடா அவன் கிரிஞ்சு மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சாலும் சரி, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு சொல்லிட்டு. தவம் கூட இல்லையா, அதுக்கும் மேலையா. அப்படிப்பட்ட பெண்களை வந்துட்டு நீங்க வந்து கடவுளாலாம் பார்க்க வேணாம், பொண்ணுங்களை பொண்ணுங்களா பாருங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, அதுக்கு மதிப்பு கொடுங்க, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுல வந்து நான் எந்த தப்புமே சொல்லல. ஆனா நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கறத யோசிச்சு கொஞ்சம் பேசுங்க. உங்களுக்கு வந்து புருஷனை விட வந்துட்டு விஜய் அவர்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா வரப்போறது விஜய் அவர்கள் கிடையாது, உங்களோட ஹஸ்பண்ட் மட்டும் தான். சோ பேசுறத கொஞ்சம் யோசிச்சு பேசினா நல்லா இருக்கும். வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.